அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கானது. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுடைய பேச்சு அர்த்தாஷ்டம குருவாக உங்கள் 4ஆம் வீட்டில், அதாவது சுகஸ்தானத்தில் அமரக்கூடிய உங்கள் ராசி அதிபதி சுமைகளை குறைத்து சுகங்களை அள்ளி கொடுக்க போகிறார். நிம்மதி சந்தோஷத்தை பெற போறீங்கங்க. அதுவும் இந்த குறிப்பிட்ட 5 விஷயங்களில். அது என்ன? பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவுன்னு பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவினை பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசியில் ராகு மற்றும் சுக்கிரன் இவங்க 2 பேருமே இருக்காங்க, இணைந்து இருக்காங்க. மற்றும் இந்த சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மீன ராசியில் நுழைய போகிறாருங்க. உங்கள் ராசியில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை. அதனால் இதை பண்ணுவோமா, அதை பண்ணுவோமா, இதை மாற்றுவோமா, இந்த தொழிலை பார்க்கலாமா, இந்த விஷயத்தை செய்யலாமா என குழப்பங்களும் எதிர்பாராத பயணங்களும் உங்களுக்கு தொடரலாம்ங்க. அலைச்சல் என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். ஒரே நேரத்தில் படிப்பு வேலை, ஒரே நேரத்தில் வேலை தொழில், ஒரே நேரத்தில் திருமண வாழ்க்கை, சொந்த வீடு கட்டுறது போன்ற 2 விஷயங்களும் ஒன்று போல உங்களுக்கு வரலாம். காரணம் இந்த ராகு மற்றும் சனி இவங்களோட சுக்கிரன், உச்ச சுக்கிரனுடைய சேர்க்கைங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தெளிவான ஒரு வழியை காட்டுவது உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் தாங்க. அவருடைய பயிற்சியானது நடக்கப் போகுது. எப்போ நடக்கப் போகுது? மே மாதம் 15ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு போகிறாரு உங்கள் ராசி அதிபதி குரு பகவான். இது உங்களுக்கு 4ஆம் வீடுங்க. 4ஆம் வீடுங்கிறது கல்வி ஸ்தானம். அப்படி பார்த்தோம்னா மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு படிப்பில் யோகம், படிக்கின்ற மாணவர்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க. இதுவரை உங்களுக்கு அறிவுக்கு எட்டாத விஷயங்கள், பாடங்கள் கூட நன்றாக புரிந்து மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ண போகிறீங்க. அரியரெல்லாம் கிளியர் பண்ணுவீங்க. நல்ல ஒரு யோகமாக அமையப்போகுது படிக்கின்ற விஷயத்துலங்க. நீங்கள் படித்த துறையிலேயே உங்களுக்கு அதிகமாக சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு கூட கிடைக்க போகுதுங்க. டீச்சிங் லைனில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. மற்றவங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய, மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வேலை என்பது நிச்சயம் அமையுங்க. உங்களுக்கு கீழே 2 பேராவது வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. கார் போன்ற வாகனம் வாங்கிறது அல்லது அதை மாற்றுறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அதிர்ஷ்டம் கூட இருக்குங்க. இதில் மிக முக்கியமாக உங்களுக்கு தேவைப்பட்ட, நீங்கள் ஆசைப்பட்ட முக்கியமான ஒரு பொருளை வாங்கி அதனால் நிம்மதி சந்தோஷம் பெற போகிறீங்க. அது பல வருட கனவாக கூட இருக்கலாம்ங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா குரு பகவான் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி கடகராசிக்கு போயிடுவார். அது 5ஆம் வீடுங்க. அங்கே உச்ச வக்ர நிலையை அடைகிறார். அப்போ திடீர் காதல், திடீர்னு ஒரு கல்யாண வரன் அமைகிறது, திடீர்னு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பது போன்ற விஷயங்கள் நடக்குங்க. நவம்பர் 19ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் அவர் மிதுன ராசிக்கு வந்துடுவாருங்க. அப்போ இந்த குருபலன் ஆனது 1 மாதம்தாங்க கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கும் இடம் தாங்க அதிகமாக பலன் பெறும்னு சொல்லுவாங்க. குரு பகவானுக்கு 5, 7, 9 என்ற பார்வை பலன்கள் உண்டுங்க. 5ஆம் பார்வையாக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் துலா ராசியை பார்ப்பார். அப்போ உங்கள் மீன ராசிக்கு அது 8ஆம் வீடு. அதனால் ஆயுள் தீர்க்கமாகிறது, ஆயுள் விருத்தி அடைகிறது. நிச்சயமாக ஆயுள் நல்லா இருக்குங்க. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போக
போகுதுங்க. மேலும் சேவை, வேலை இந்த ரெண்டுமே உங்களுக்கு உறுதியாக கிடைச்சிடுங்க. வாழ்க்கை துணை வழியில் கிடைக்க வேண்டிய விஷயம் நிச்சயமாக கிடைக்கும். 7ஆம் பார்வையாக இந்த குரு பகவான் தனுசு ராசியை பார்க்குறாரு. அது உங்கள் மீன ராசிக்கு 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் விஷயம் சிறப்பாகவே இருக்குங்க. தொழிலில் லாபம் கிடைக்கும். அதிகமாக முதலீடு கூட போடுவீங்க. இதில் கொஞ்சமும் மாற்றம் இல்லைங்க. 9ஆம் பார்வையாக குரு பகவான் கும்பராசியை பார்க்குறாரு. உங்கள் மீனராசிக்கு அது 12ஆம் வீடு, விரயஸ்தானம், அயன சயன யோகஸ்தானம்னு சொல்லலாம்ங்க. அப்போ மாமியார் வீட்டு யோகம் கிடைக்குங்க. திருமண பாக்கியம் உண்டு. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இதில் 12ஆம் வீடுங்கிறது திருமண பந்தத்தை குறிக்கக்கூடிய இடம்ங்க. அப்போ தாம்பத்திய உறவில், திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட விரிசல்கள் எல்லாம் சரியாயிடுங்க. மேலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு மே மாதம் உங்கள் மீனராசியை விட்டு விலகி கும்பராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ வாழ்க்கை துணை வழியில், உறவு வழியில், நட்பு வழியில் இருக்கின்ற மனஸ்தாபம், பிரிவு இதெல்லாம் சரியாகுங்க. ஆக மொத்தம் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் புதியதாக கல்வி, வீட்டுமனை இதெல்லாம் அள்ளி கொடுக்க போகிறாரு. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக முன்னேற்றம்ங்கிறது உண்டுங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.